வணக்கம். நான் உங்களின் நலம் விரும்பி. ஐ அம் யோர் வெல்விஷர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, படித்ததில் பிடித்தது. கௌதம புத்தர் இருக்கார் இல்லையா? கௌதம புத்தர் ஞானம் பெற்றார். ஒருவர் புத்தரை பார்க்கறதுக்காக போகிறாரு. புத்தரின் அழகு, அமைதி, காந்த கண்கள், மயக்கும் புன்னகை இதெல்லாமே அவரை பிரமிக்க வைக்குது. நீங்கள் யார்? சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்த தேவனா? இப்படிப்பட்ட அழகை இந்த மண்ணுலகத்தில் நான் பார்த்ததே இல்லை என்றார் வந்தவர். நான் கடவுள் அல்ல அப்படின்றார் புத்தர். அப்படியானால் நீங்கள் யார்? ஞானியா என்று மீண்டும் கேட்டார் அவர். இல்லை, நான் ஞானியும் அல்ல என்றார் புத்தர். அப்படியானால் உண்மையில் நீங்கள் யார் அப்படின்னு விடாப்பிடியாக கேட்குறாரு. உடனே நான் விழிப்புணர்ச்சி, வெறும் விழிப்புணர்ச்சி, அவ்வளவுதான் என்றார் புத்தர். இதை மாணிக்கவாசகர் அவரோட பாடலில் நானார், என் உள்ளமார், ஞானங்களார், என்னை யார் அறிவார் அப்படின்னு சொல்கிறாரு. நானார், நான் என்ன தன்மையுடையவன், என் உள்ளமார் ஞானங்களார், என் உள்ளம் என்ன ஞான அறிவு கொண்டிருக்கின்றது, என்னை யார் அறிவார், என்னை யார் அறிந்து கொள்வார். இந்த பாடல்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நான் என்பது என்ன? நான் அறிந்த எல்லா விஷயங்கள்லையும் நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னா, நான் என்பது எதை குறிக்கும்? நான் என்ற நான் யார்? என் பெயர், என் மனைவி அல்லது கணவன், என் பெற்றோர்கள், என் உறவினர்கள், என் நண்பர்கள், இவர்கள் அனைவரையும், நான் கற்ற கல்வியையும் நான் மறந்து போன பிறகு நான் நானாக இருப்பேனா? இது மாணிக்கவாசகர் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது. நான் என்பது போன பிறகு என் உள்ளம் என்பது எது? என் உள்ளம் என்பது போன பிறகு எனது ஞானம் என்பது எது? இதெல்லாம் போன பிறகு என்னை யார் அறிவார்? இந்த இறைவன் என்னை ஆட்கொள்ளாமல் இருந்திருந்தால் இவையெல்லாம் எங்கு போயிருக்கும்? அவர் ஆட்கொண்டதால் என்ன ஆயிற்று அப்படின்னு அவருடைய பாடலில் அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. எனவே நான் என்னும் தன்மையும் நம்மளுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிற ஞான அறிவும் தான் நம்ம யாருங்கிறத வெளிப்படுத்துது இல்லையா? எனவே நான் என்ற விழிப்புணர்ச்சி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும். எனவே மாணிக்கவாசகருடைய இந்த பாடலில் சொன்ன மாதிரி இறையருள் நம்மளை ஆட்கொண்டிருக்கும் பொழுது தான் நாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சியில் வாழ முடியும். எனவே இறையருள் உங்கள் அனைவரையும் ஆட்கொள்ளட்டும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.